நமது நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்ற கேப்டன் நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும், கேப்டனின் படை தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும், கேப்டனின் இளைஞர் படை தலைவன் விஜயபிரபாகரன் அவர்களையும், கேப்டனின் படை தளபதி சுதீஷ் அவர்களையும், கேப்டன் ரசிகர்களின் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களையும், அதேபோல கேப்டனுடைய வரலாற்றிலே நீங்கா இடம் பிடித்த முத்திரை பதித்த ஒரு மாபெரும் படமான ரமணாவை இயக்கிய பாசத்துக்குரிய முருகதாஸ் அவர்களையும், பட ஓடலினாவே சம்பளத்தை ஏத்துற இந்த காலத்துல பட ஓடுனா கூட சம்பளம் ஏத்த மாட்டேன்னு சொல்ற அன்புக்குரிய ஹீரோ, இந்த நிஜமான தங்க மனிதர் சசிகுமார் அவர்களையும், அதே போல அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இந்த இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்காக எல்லாரும் சார்பில் இந்த குழுவின் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல நண்பர் படத்தை சண்முக பண்ணி இயக்கி படத்தை இயக்கி கொண்டிருக்கும் இயக்குனர் பொன்ராம் அவர்களையும், பார்த்ததுக்குரிய கஸ்தூர்ராஜா அவர்களையும் அனைவரையும் வணங்கி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன். விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னா அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு. அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது. அந்த லுக்கு, அந்த ஃப்ரேமு, அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவரு தான். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் தான். இதுவரைக்கும் எதுவுமே நான் பார்த்ததில்லை. நீங்க பார்த்த ஒரு டைல 2 ஷாட்ல இருக்கு. அந்த லெக் ஷாட் எங்க இருக்குன்னு கேட்டா சண்முக பாண்டியன் இருக்கு. அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கண் எங்க இருக்கு, அந்த புருவம் எங்க இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கு. விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் நீங்க உலகத்துல காட்டவே முடியாது. காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ளா வந்திருக்கு, நம்ம சண்முக பாண்டியன். அது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. நாங்கள் கேப்டனை தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன். அந்த மாதிரி நாங்க அந்த பக்தர்கள்லாம் உன்னை ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஃப்ரேம், அப்படி ஒரு உழைப்பு. ஒவ்வொரு யூனிட்லயும் விஜய் சண்முக பாண்டியன் பத்தி பெருமையா பேசும்போது எல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. பொன்ராம் சொல்வார், அந்த பையன் ஷூட்டிங்ல எப்படி நடந்துகிட்டான், என்ன சார் டவுன் டு இயர், அப்படி தரையில எல்லாரும் நான் சொன்னேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன், ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாம எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறாரு. யார் புல்ல அது? கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே. புது டைரக்டர், வேலை தெரியாத டைரக்டர் சொன்னா கூட நடிப்பாரு அவரு. கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்கு ஒரு கேள்வியே கேட்டதில்லை. என்ன டைரக்டர் சாய்ஸ், அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செஞ்சுட்டு இருக்குது புல்லாங்க. எல்லாத்தோட தரையில சாப்பிடுறான், தரையில தான் சாப்பிடுவார் அவரு. அது எப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எல்லா யூனிட்லயும் அதே ரிப்போர்ட். கூட நடிக்கிறவங்க எல்லாம் அதே. அதுக்கு என்னங்க ஒரு தன்மை, அந்த விஜயகாந்த் பையன் அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டாங்க. அந்த பையன் அங்க வரான்ற அது வரணும். ஏன்னா அவர் விஜயகாந்த் கிரீடத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார். ஏன்னா அந்த மாதிரி அப்படி ஒரு மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அது அந்த மாதிரி சண்முக பாண்டியன் ஒரு ஃப்ரேம்லயும் பார்க்கும்போது ஒரு படமா ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃப்ரேம் பார்த்து இந்த ஷாட்டா இருக்கும், அந்த ஷாட்டா இருக்கும், கேப்டனுடைய முகம் ஞாபகத்துக்கு வருது. இது முழுமையான ஒரு கேப்டன் வடிவான சண்முக பாண்டியன் இந்த படத்துல தான் நம்ம முழுமையா பாக்குறோம். இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இளவயதா இருந்தது. இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெச்சூரிட்டி அந்த ஃப்ரேம் அந்த ஆளுயரம் ஆளுமை எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம், வேண்டுகிறோம். நிச்சயமா படத்துல எனக்கு படம் பார்த்த நண்பர்கள் ஜேஎஸ்கே உட்பட பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நண்பர் KKR அவர்கள் சொன்னார், அவ்வளவு பிரமாதமா எல்லாரும் சண்முக பாண்டியனை பாராட்டுறாங்க. யூனிட்ல பழகின விதம், மக்களோட அனுசரிச்சு போன விதம் எல்லாமே அது எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா தமிழக முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி மாவட்டத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதே போல இந்த படத்துல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அன்பு அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. எல்லாரும் மொத்த யூனிட்டும் கேமராமேன் நிலப்பட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா தயாரிப்பாளர் பரமசிவம், காளிதாஸ், நண்பர் KKR அவங்க எல்லாருமே, குறிப்பா பரமசிவம் ரொம்ப இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு. நிறைய போராட்டங்களை சந்திச்சாரு, பல துரோகங்களை சந்திச்சாரு. எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு படம் போராட்டி இந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வரதுல பெரும்பங்கு ஆற்றிருக்கார். அவர் அந்த தயாரிப்பாளர் மனசுக்காக, அவருடைய உழைப்புக்காக, எடுத்த ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதே போல இந்த படத்துல வேலை செய்ய எல்லா டெக்னீஷியன் வாழ்த்துக்கள். சண்முக பாண்டியனுடைய வெற்றி, ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி, ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி. இந்த வெற்றியின் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.